ரெண்டும் இங்க வந்து டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு போகுது. வாங்க மாப்பிள வாங்க, நீங்களே வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னாச்சு? போறவங்க வரவங்க எல்லாம் ராதிகாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அவளே மனசு உடைஞ்சு உட்கார்ந்திருக்கா. இந்த நிலையில உங்க பொண்ணு வேற ராதிகாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்கா. என்னத்த சொல்றீங்க? புரியலையே. ஆனா இனியா அப்படியா? என்னென்ன பேசினா தெரியுமா? என்ன பேசினா? ராதிகாவை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாரோட வாழ்க்கையும் பூத்து குலுங்குற நந்தவனம் மாதிரி இருந்துச்சாம். இப்போ வறண்டு போன பாலைவனமா மாறிடுச்சாம். இனியா சொல்லிட்டு போறா. இனியா அப்படிலாம் பேச மாட்டாளே. பேசுறாளே. எதுக்கு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்க, எதுக்கு எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தீங்கன்னு ராதிகாவோட முகத்தை பார்த்து கேட்டுட்டு போறா. நோ சான்ஸ், சான்ஸே இல்ல. என் குழந்தை இப்படி எல்லாம் பேச மாட்டா. அவளுக்கு இந்த மாதிரி பேசவே தெரியாது. பேசுனா கோபி, உங்க பொண்ணு என்ன பார்த்து பேசுனா. உங்களை தேடி இனியா இங்க வந்தா. ஓ, இனியா என்ன தேடி இங்க வந்தாளா? இங்க வந்தவ நீங்க இல்லன்னு தெரிஞ்சதும் என்னென்னமோ பேசிட்டா. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசிட்டா. ராதிகா உங்களுக்கு மனைவினா அவளுக்கு அவ யாரு? அம்மா தானே. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவளை பார்த்து இப்படியா பேசுவா? நீ ஏன் எங்க அப்பாவை கட்டிக்கிட்டு வந்த? எதுக்காக எங்க எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்கிற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானு கேக்குறா. என்ன ராதிகா, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க? இனியா என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்ல. அப்ப நான் சொல்றது பொய்யா? சரி, நான் பொய் சொல்றவளாவே இருந்துட்டு போறேன். ராதிகா பொய் சொல்வாளா? நீங்க ராதிகாவே கேளுங்க. சின்ன பொண்ணு கோபி, அவ சொல்றா நான் தான் உங்க குடும்பத்தோட சந்தோஷம் போனதுக்கு காரணம்னு. இப்படி கோபி, அவ மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதான் எனக்கும் புரியல ராதிகா. என் பொண்ணு அப்படி எல்லாம் பேச மாட்டாளே. ராஜேஷோட வாழும்போதாவது ராஜேஷ் மட்டும் தான் பிரச்சனை. ஆனா இங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கே. கோபியை கல்யாணம் பண்ண பிறகு நான் சந்தோஷமா இருந்த நாள் எல்லாம் விரல விட்டு எண்ணிடலாமா? முதல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரு. அவரோட பிசினஸ் எடுத்து மூடினாரு.